உறவுகளே, ராஜ்மா பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலைல எடுத்து ஒரு 5 to 6 விசில் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 3 வெங்காயம், அதுக்கு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி போடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்ததும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் தேவையோ அவ்வளோ பெப்பர் போட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ராஜ்மா பெப்பர் கிரேவி இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளோட வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி உறவுகளே.